மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5, புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். ஓம் குருவே சரணம். நான் அன்னலக்ஷ்மி, சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். 40 நாள் கோர்ஸ் இங்கே அட்டன் பண்ணேன். அதை பற்றி என்னோடய ஃபீட்பேக்கை நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக ஆன்மீகங்கிற பேரில் துன்பம் ஏன், எதுக்காக இந்த கஷ்டம், என்ன எல்லா அனுபவத்தில் பொருள் ரீதியாகவும் உறவு ரீதியாகவும் இருக்கிற ஏதோ ஒரு வெறுமை மட்டும் எனக்கு கூட இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வெறுமைக்கு காரணம் புரியலை, இனம் புரியாத ஒரு வெறுமை இருக்குது. இதுக்கு இடையில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மன்றமும் கூடமும் போய் சத்சங்கங்கிற பேரில் உட்காந்து என் துன்பத்துக்கு காரணத்தை கண்டுபிடிச்சி வாழ்க்கையை மேம்படுத்தலாங்கிற எண்ணத்தில் போவேன். அவங்க சாப்பாடில் கண்ட்ரோல் பண்ணணும், அப்போ தான் இறைவனை காண முடியும். நம்ம சமூக கட்டுப்பாடில் இருக்கணும், ஃபாஸ்டிங் பண்ணணும், ஒன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு சொன்னாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இதுக்கு ஒரு படி மேலே போய் நோ ஆயில் நோ பாயிலுங்க சிஸ்டத்துலேயும் நான் ஃபாலோ பண்ணி ஏன்னா 5 வருட காலங்களும் தள்ளின பிறகும் கஷ்டங்கள் குறைஞ்ச மாதிரி தெரியல, மனப்போராட்டம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னால் அதை மனப்போராட்டத்தில் அலுவலகத்துக்கு செல்கிறதும் வீட்டில் இருக்கிறதும் அந்த மனப்போராட்டத்தை போராடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் தாழ முடியாமல் இருந்துச்சு. இதிலேருந்து எனக்கு விமோச்சனை வேணுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப வேதனையோடு அமர்ந்த சமயத்தில் ஒரு மகாவனோட வீடியோ பார்க்குறப்போ என்ன இது என்னோடய குழப்பத்துக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி எனக்கே உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு பட்ட உடனே அது நடந்தது 27/5/2025. அப்புறம் திங்கட்கிழமை யூடியூப்பில் கொடுத்த நம்பரில் கால் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி உபதேசத்துக்கு எனக்கு வேணுங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்னென்னு கேட்டப்போ சென்னையில் இருக்குது, பயிற்சி வேணும் அப்படின்னு கேட்டேன். இப்போ 40 நாள் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு எந்த அறிமுகமும் கிடையாது ஐயாவை பற்றி, இந்த 40 நாள் கோர்ஸ் பற்றி. ஆனால் எனக்கு அதை யூடியூப்பில் பார்த்த இன்ஸ்பிரேஷனில் என்ன வேணாலும் பரவாயில்ல, என்னோடய கேள்விக்கும் என்னோடய குழப்பத்துக்கும் சரியான தீர்வு இந்த ஐயாவால் தான் கொடுக்க முடியுங்கிற எண்ணம் எனக்கு வலுவாக இருந்துச்சு. எதை பற்றி நான் சிந்திக்கலை. என்னை ஏதோ மேக்னெட் இழுத்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலு. 27ஆம் தேதி நைட்டே கிளம்பி வந்துட்டு 28ஆம் தேதி நான் கோர்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அறிமுகம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே எனக்காகவே இருக்கிற மாதிரியும், எனக்காகவே அத்தனை பேருமே காத்துட்டு இருந்த மாதிரியும், என் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியும் எனக்கு ரொம்ப கிளாஸு அப்படிங்கிறத விட வாழ்க்கை எப்படி வாழணும், ஆனந்தமாக வாழ்கிறதுக்கு எப்படி இருக்கணும், காலம் என்ன ஒன்றொன்றையும் சொல்லும்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தவறுகள்லாம் புரிஞ்சிச்சு. நான் வரும்போது ஒரு பெரிய மூட்டையை முதுகில் கட்டி கால் பாதமெல்லாம் வலித்து இந்த பாத வலியெல்லாம் தாழ முடியாமல் அது நடந்து போகிறப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஐயா பார்த்துட்டு நல்லா சாப்பிடுங்க சொன்னேன். இல்லையா நான் வெந்த உணவு சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். சாப்பிடுங்க, வேறு எதுவுமே சொல்லலை. சொன்னதை மட்டும் செஞ்சேன், எதுவும் சொல்லலை. சொன்னதை செய்வேன், சொன்னதை செய்கிறேன். சாப்பாடெல்லாம் ஒரே கொண்டாட்டமான சாப்பாடு, நல்ல தூக்கம். மற்ற இடத்துல தூங்காத அப்படி சொல்லுவாங்க, அளவான தூக்கம் வேணும். எனக்கு இங்கே எல்லாமே வித்தியாசமான முறையில் எனக்கு போதிச்ச மாதிரி இருந்துச்சு. போதிச்சது அத்தனையுமே அப்படியே ஃபாலோ பண்ணேன், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். இப்போது உடல் வலி, அந்த முதுகில் இருந்த ஒரு பெரிய பாரம் எல்லாமே என்னை விட்டு இறங்கி நான் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது இயற்கை சூழலோட மிகவும் அருமையாக மாந்தோப்பு, நெல்லி மரம், அது நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழணும் அப்படின்னா நான் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கிறணும், அப்படிங்கிற மனசை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அதோட வேலை என்ன, கடவுள் எங்கே இருக்கிறாரு, அத்தனைக்கும் விளக்கம் கிடச்சிது. புரிகிற மாதிரி
என்னோட அடி மனசில் எனக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடிஞ்சு. ஐயா சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப புரிதல் கொஞ்சம் நல்லா இருந்தது. தெய்வம், கடவுள் இதை பற்றி தெளிவான விளக்க உரை கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு, புதுமையாக இருந்தது. ஆனால் மனசோட ஒட்டி இருந்தது. எல்லாமே கேட்பதற்கு மனசோட மனம் முரண்பாடு படாமல் இருந்துச்சுங்கிறது மட்டும் தான் எனக்கெல்லாம் புரிய முடிஞ்சிச்சு. காலம் சொல்லும்போது காலமே கடவுள். காலம் எனக்காக வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னா நான் அது கூட எவ்வளோ உறவாடணும் அப்படிங்கிறது, காலத்து கூட உறவாடுறதுக்கு ஒரு பாடம். அதெல்லாம் கேட்குறதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்து இங்கே வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அத்தனை ஜென்மத்தையும் ஒரு இடத்துல 40 நாளில் அது கிடச்சதுக்கு, ஒரு மனுஷங்களோட பழகணுன்னா எப்படி பழகணும், அவங்களோட தேவைகள் என்ன, என்னோட தேவை என்ன, நான் இதுவரை பழகினது எல்லாமே எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது, அதிலிருந்து அவங்க சரியாக பண்ணியிருக்காங்களா அதை மட்டும் பார்த்துட்டு சரியாக பண்ணலாம் தப்புன்னு சொல்லிட்டு போயிற இடத்துல அவங்களுக்கும் தேவையானது இருக்கும், அதை அவங்க படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃப்ரீடம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு ஃப்ரீடம் இருக்குங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒரு குருவால் மட்டும் இப்படி இவ்வளவு ஒவ்வொரு அணு அளவுலேயும் யோசித்து புரியாதவங்களுக்கு எத்தனை கேள்வி, எத்தனை முறை ஒரே கேள்வியை வித்தியாசமான முறையில் பல முறை கேட்டாலும் அன்பான முறையில் பதில், அதை நான் எதிர்பார்க்கல. எந்தவித தயக்கமும் இல்லை. ஒரு அப்பாட்ட பேசுகிற மாதிரி இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நான் எந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கிறேன்னு கேட்டாலும் பதில் சொல்லி கொடுக்குறதுல, புரிய வைக்கிறதுலையும் என்னால் இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கருதுகிறேன். இன்றைக்கி கூட இந்த கோர்ஸ் முடியுது. இங்கே சொல்லி கொடுத்த பாடங்கள் என் மனசில் நிறைவாக இருக்குது. இதை எடுத்து என்னோடய ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுல மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு என்னையும் இந்த இடத்துல சேர்த்து வச்சு என்னைய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். குருவே சரணம். நான் அன்னலக்ஷ்மி, சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். 40 days கோர்ஸ் அட்டன் பண்ண என்னோடய ஃபீட்பேக்கை கொடுக்கறதுக்காக இங்கே முன்னாடி நிற்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் வந்து வெறுமை, தனிமை அப்படிலாம் வந்துட்டு எனக்கு ஒரு 10 வருஷமாக அந்த போராட்டத்தில் மனப்போராட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தேன். வாழணுங்கிற வேட்கை மட்டும் இருக்கும், மனத்தில் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அதை வாழணுங்கிறதுக்காக தான் ஒரு வேட்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷன் தான் 40 நாள் கோர்ஸு. வாழ்க்கையில் கொண்டாட்டமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில், ஆனால் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு கொடுத்த கடை விரிச்ச அத்தனை கடைக்காரங்களும் அந்த தத்துவவாதிகளும் சொன்னது எல்லாமே, கொண்டாட்டமாக இருக்காமல் இருந்தால் நீ கடவுள் அடையலான்னு மட்டும் எனக்கு சொன்னாங்க. அதுதான் துறவுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி துறவு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என் மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது. என்னோட ஆசைக்கு என்னோடய புரிதலுக்கும் ஒரு ஏற்ற ஒரு மகானை நான் சந்தித்தது அந்த யூடியூப்பை பார்த்ததுக்கப்புறம் எனக்காகவே பேசின ஒருத்தர் இப்படி இருக்க முடியுமாங்கிறதான் என்னோடய கேள்வியாக இருக்குது. அடுத்த நாள் அந்த கேட்டதுக்கு எனக்கான அந்த கோர்ஸ் 40 நாள்னால் அது ஒரே நாள் எனக்கு கிடைச்ச சேஞ்சு. இது 10 வருஷ வாழ்க்கையும் திருப்பி போட்ட ஒரு வாழ்க்கை. இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த எப்படி கிடைச்சது அப்படின்னா, வரவா வேண்டாமா அப்படிலாம் ஒரு ஆசோலேஷனும் கிடையாது. வரணும், தெரியலை, புரியலை, யாரும் எனக்கு தெரியாது, உபதேசம் தெரியாது, கோர்ஸு இடம் தெரியாது, வரணும், வேணும். என்ன இங்கே வந்தால் கொண்டாட்டத்துக்கு நீ தடையாக இருக்கிற அத்தனையும் தூக்கி போட்டு கொண்டாட்டமாக இரு, அதுதான் துறவுன்னு சொல்லும்போது அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு மகான், அப்படி ஒரு இடம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். இதுதான் நம்ம இந்த இதில் நமக்கு மனித வாழ்க்கைக்கு தேவைங்கிறத உடச்சி சொல்லும்போது இதை மிஸ் பண்ணவே கூடாது. அதை வறுமையில் வாடி வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த துறவு அதெல்லாம். இங்கே வறுமையே கிடையாது. வாழ்க்கை அத்தனையும் பொக்கிஷம், அத்தனையும் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அந்த வாழ்க்கையில் எண்ணத்தை அடைஞ்சு மனசை அமைதிப்படுத்தி சும்மா தியானம் பண்ணி அமைதிப்படுத்துன்னு அது ஓடிக்கிட்டே தானே இருக்குது. அதை நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு சந்தோஷம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா, அதெல்லாம் அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை. அந்த மனநிலை எனக்கு
ரொம்ப தாரை வாய்த்து கொடுத்ததுக்கு இந்த வாய்ப்பை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.